நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கடைக்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின கணநாத நாயனார். இவரோட உண்மையான பெயர் என்னன்னு தெரியல. ஆனா சிவலோகத்துல இருக்கிற கணங்களுக்கெல்லாம் இவர் நாதன், அதாவது தலைவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றதுனால இவரோட பெயர் கணநாதன், கணநாத நாயனார். இவர் சீர்காழியில பிறந்து வந்தார். ஒரு அந்தனர், தினமும் சிவ பூஜை செய்வார். மலர்களை எல்லாம் பறிச்சு எடுத்துன்னு வருவார். பூ பறிச்சு மாலை கட்டி எடுத்துன்னு போய் சிவனுக்கு போடுவார். பால் கறந்து எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வேலைகள்லாம் செய்வார். கோயில் வேலைகள் நிறைய செய்வார். முக்கியமா இவர் சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சிவத்தொண்டை எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பார் எல்லாருக்குமே. அதனால எல்லாரும் இவர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதை எப்படி பண்றது, அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இவர் கிளாஸ் எடுப்பார், எல்லாருக்கும் சொல்லி தருவார். பேசிக்கா இவர் தான் நம்ம கணநாத நாயனார். இவரை பத்தி சொல்லணும்னா மெயினா இவர் சிவபூஜை, அதுவும் சீர்காழியில இருக்கிற தோணியப்பர், திருத்தோணியப்பர், அவரை தான் வேண்டுவார். சீர்காழி முருகன் கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கோயில்ல இருக்கிற சிவன் தோணியப்பர், அவரை தான் இவர் தினமும் வழிபாடு பண்ணுவார். இவர் சீர்காழியில பிறந்ததே ஒரு பெரிய பெருமையா நினைச்சிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா, சீர்காழியில் தான் திருஞான சம்பந்தரும் பிறந்தார். இவரு திருஞான சம்பந்தரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டார். இவரோட கதை ஒரு எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, நீங்க இறை வழிபாடு பண்ண ஒரு விஷயம், இறை வழிபாடு பண்றது, சிவனை வேண்டது. இன்னொன்னு, சிவன் அடியார பின்பற்றினாலே, சிவன் அடியாருக்கு நீங்க ஒரு சீடனா இருந்து நீங்க சிவனடியார போற்றினாலே, சிவனடியார புடிச்சுக்கிட்டாலே போதும், சிவன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இவரு திருஞான சம்பந்தரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டார். திருஞான சம்பந்தரை தான் போற்றுவார், புகழ்ந்து பாடுவார், அவர் வழிபடிதான் நடப்பார். சிவத்தொண்டு ஒரு பக்கம், சிவனடியார்களுக்கு சேவை ஒரு பக்கம். ஒரு முக்கியமான நாயன்மார் திருஞான சம்பந்தர், அவரை பிடிச்சுக்கிட்டார். அவரோட எல்லா பாடல்களையும் இவர் பாடுவார். அவரோடவே எல்லா விஷயங்களையும் இவர் தெரிஞ்சுப்பார். அவரோட எல்லா ஒரு நிகழ்ச்சிகளையும் இவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, திருஞான சம்பந்தருக்கு எந்த மாதிரி இறைவன் திருவிளையாடல் பண்ணாரு, என்ன மாதிரி பொன் கொடுத்தார், பொருள் கொடுத்தார், என்ன மாதிரி இதெல்லாம் அம்சங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பரப்புவார். நிறைய திருஞான சம்பந்தரை பற்றியே போற்றி 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 பண்ணுவார். அப்படி பண்ணியே இவருக்கு முக்தி கிடைச்சதா வரலாறுல இருக்கு. இவரோட முக்தி ஸ்தலம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்னு, இவர் திருத்தணியில முக்தி அடைஞ்ச மாதிரி போட்டிருக்கு. இன்னொன்னு சீர்காழியிலேயே தான் முக்தி அடைஞ்ச மாதிரி போட்டிருக்கு. எது எப்படியோ அந்த இடத்துலதான் அவர் முக்தி அடைஞ்சிருக்கார். மெயின் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவனை பின்பற்றுறது ஒண்ணு, அடியார பின்பற்றினாலும் இறைவனை போய் சேரலாம். அவ்வளவுதான் இங்க மெசேஜ். இது சின்ன ஒரு வரலாறு தான், ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க மெசேஜ் தான் இங்க முக்கியம். இந்த நாயனாரோட ஸ்டோரியில இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.